என்ன செய்யலாம்? தொழுகை அத்தையாத்து ஓதி முடிச்சிட்டே இல்ல, தொழுகை இதோட முடிக்க போறீங்க. அப்ப என்ன செய்யணுமா? அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்றதுக்கு பதிலா சிரிக்கணுமா? அப்படி எழுதிக்கிறாங்க. சிரித்து விட்டால் தொழுகை செல்லும். சலாம் கொடுக்க வேண்டியது இல்ல. அந்த இமாம் பேசுமாம இருக்காருலங்க, எல்லாம் ஓதி முடிய அஸ்ஸலாமு அலைக்கும் பாருல, நம்ம எல்லாம் என்ன செய்யணும்? அப்படிங்க. இப்படி சிரிச்சா என்ன ஆயிருமா? அதனால தொழுகைக்கு பாதிப்பு ஏற்படாது. இத கூட வேணும்னு செய்யலாமா? வேணும்னு. அதுக்கு என்ன செய்யலாமா? அவ் யுஹதிஸ அம்தன், அதாவது சத்தமோடு சிரிக்கலாங்கிறான். அவ் யுஹதிஸ அம்தன், அத்தையாத்தெல்லாம் ஓதி முடிச்சிட்டு காத்து பிரிவு, மனுஷன் காத்து வெளிப்படும்ல, அந்த காத்து அடக்கிக்கிட்டே இருக்கணுமா? காத்து வர்றது தெரியுதுல, காத்து அடக்கிட்டே இருக்கணுமா? அத்தையாத்து ஓதி முடிச்ச உடனே டர்ன்னு காத்து விட்டுணுமா? வேணும்னு வேணும்னு செய்யலாம் இருக்காங்க. அவ் யுஹதிஸ அம்தன், வேணும்னே இந்த மாதிரி நீ செஞ்சா கூட உன் தொழுகை செல்லும். செல்லுமா? இது அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில், அல்லாஹ்வுடைய இபாதத்துல போய் அதை முடிக்கிறேன்னு சொல்லி வேணும்னு காத்து விடு, வேணும்னே செய்ய, பர்பஸ் இதுக்குன்னு நீ செய்யி, உன் தொழுகை செல்லும். இப்படின்னு சொல்றோம். மார்க் அறிஞனா, அல்லாஹ் பயந்தவனா, இறையச்ச உள்ளவனுடைய இதுக்கெல்லாம் இந்த உலமா பதில் சொல்லணும். வாதத்துக்கு ஏன் வரமாட்டாங்க தெரியுமா? உங்களுக்கு வழங்க பாயிண்ட் மதுகப்புன்னு இப்ப அள்ளி போட்டு குப்பைகளை, இதுக்கெல்லாம் என்ன ஆதாரம் காட்டாங்க, என்ன பதில் சொல்லையாலும். அதுக்கு தான் தேவபந்தா இருந்தாலும் ஓட்டம் பிடிக்கும், வேலூரா இருந்தாலும் ஓட்டம் தான், மேல் விசாரணை முக்தியை கூட்டி வந்தாலும் ஓட்டம் தான் பிடிக்கணும். ஏன்? இதுக்கு என்ன ஆதாரம் காட்டுவ நீ? இப்படி செய்யலாமா மார்க்கத்தில்? அவங்க எத்த கல்லம அல்லது என்ன பண்ணலாம் தெரியுமா? தொழுகையை முடிக்கும் போது பக்கத்தில் ஒரு இருப்பாங்கல்ல, தொழுகை அத்தையாத்தெல்லாம் ஓதி முடிச்சிடணும். ஓதிட்டு என்னப்பா சோமாரிக்கிறியா, இப்படி கூட தொழுகை முடிச்சுக்கலாமா? அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்றதுக்கு பதிலா இப்படி திரும்பி சாப்பிட்டீங்களா, நீ சாப்பிட்டீங்களா, இப்படி கூட செய்யலாம். வீட்டுல எல்லாம் சோமா இருக்காங்களா, எப்ப வெளியூருக்கு போறீங்க, இந்த பக்கம் சோமா இருக்காங்க கேட்க வேண்டியது, இந்த பக்கம் திரும்பிட்டு எப்ப வெளியூருக்கு போறீங்க, தொழுகை முடிஞ்சிருச்சு. இப்படி செய்யலாமா? அவங்க எதுக்கத அல்லது ஒண்ணும் செய்யாம என்ன பண்ணிடலாம்? அத்தையாத்தெல்லாம் ஓதி முடிச்சுட்டு வெஞ்சு போயிடலாமா? அத்தையாத்தெல்லாம் ஓதி முடிச்சுட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லாம அவங்க எதுக்கத எந்திரிச்சு போய்கிட்டே இருக்கலாம், ஒண்ணும் சொல்லாம. அவுயு சல்லிம, கடைசியா சலாம் வேண்டாலும் கொடுத்துக்கலாம். எப்படி கதை பாத்தீங்களா? சலாமையாவது முதல் சொல்லிருக்கானுங்களா? தொழுகையை முடிக்கிறதுக்கு என்ன செய்யலாமா? சிரிச்சுக்கிட்டு தொழுகையை முடிக்கலாமா? அல்லது காத்து வேணும்னு காத்து விட்டு தொழுகையை முடிக்கலாம், அல்லது பக்கத்தில் உள்ள பேசிவிட்டு தொழுகையை முடிக்கலாம், அல்லது பேசாம எந்திரிச்சு போயிட்டு தொழுகையை முடிக்கலாம், அல்லது சலாம் வேண்டாலும் கொடுத்துக்க. ரொம்ப சின்னதா கடைசியா அஸ்ஸலாமு அலைக்கும் வேண்டாலும் சொல்லிக்கலாம். இந்த அஸ்ஸலாமு அலைக்கும் கடைசியா ஆக்கிட்டாங்க. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தஹரீமுஹா அத்தக்பீர் வ தஹ்லீலுஹா அத்தஸ்லீம். தொழுகையில துவக்குவது அல்லாஹ் அக்பர் என்று துவக்க வேண்டும், முடிப்பது அஸ்ஸலாமு அலைக்கும் என்று முடிக்க வேண்டும். இது யாருடைய கட்டளை? ரசூலுடைய கட்டளை, அல்லாஹ்வுடைய தூதர் கட்டளை. அஸ்ஸலாமு அலைக்கும் தான் சொல்ல வேண்டும், வேற ஒன்னு சொல்லி தொழுகையை முடிக்க கூடாது. இவங்களுடைய ஹனபி மதகுடைய சட்ட பிரகாரம் ஒருத்தனை திட்டாய் தொலைச்சு விடுவேன் அப்படின்னு தொழுகை முடிக்கலாம். அத்தையாத்தெல்லாம் ஓதி பேச சொல்றாங்க இல்ல, அத்தையாத்தெல்லாம் ஓதி முடிச்சு இப்படி கூட கேட்கலாம். கேட்டா தொழுகைக்கு எந்த பாதிப்பு வராது, சலாம்லாம் கொடுக்க தேவையில்லை. இப்படி எழுதி வச்சுக்கிறீங்களப்பா. இத ஒரு இறையச்சம் உள்ள ஒருத்தன் அல்லது மண்டையில மசாலா உள்ள ஒருத்தன் எழுதிருப்பான்னு நீங்க நம்புறீங்களா? உங்களுக்கு எல்லாம் தெரியுங்க, தொழுகிறோம், அல்ஹம்து சூரா ஓதணும், குல் ஹுவல்லாஹ் சூரா ஓதணும் தெரியுது. இத வேற பாஷையில ஓனா தொழுவ கூடுமாங்க? கூடாதுல. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அத்தாயை தக்பீர் கட்டிட்டு எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே, அவன் அளவற்ற அருளாளன், இரட்ட அன்புடையோன், நியாய தீர்ப்புனால அதிபதி, உன்னையே வணங்குகிறோம், உன்னிடம் உதவி தேடுகிறோம், சரியா வருமா? சரியா வராது. நீங்க எல்லாம் வழங்கி வச்சுக்கிறீங்க. அதே மாதிரி ஒருத்தன் தக்பீர் கட்டிட்டான், பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே நீ எங்களை சுத்தமா அப்படின்னு பைபிள் படிக்கிறான். தொழுவ கூடுமா? கூடுமாங்க? பைபிள் படிச்சா கூடுமா? கூடும். ஹனபி மதுஹப்ல கூடும். உங்களுக்கு கூட, உங்களுக்கு அறிவு இருக்கு, உங்களுக்கு கூடாது. ஹனபி மதுஹப் கிதாபுகள்ல என்ன எழுதியிருக்கிறது என்று சொன்னால், கரஅபில் ஃபார்சியத்தி, ஒருவன் பார்சி பாஷையிலே மொழிபெயர்த்து குர்ஆனை ஓதுகிறான். அவி தௌராத், தௌராத்தை ஓதுகிறான். அவில் இன்ஜீல் அல்லது பைபிளை ஓதுகிறான். தொழுகையில் இருந்துகிட்டு பார்சி பாஷையில ஓதுகிறான், அல்லது தௌராத்தை ஓதுகிறான், பழைய ஏற்பாட்டை ஓதுகிறான். அவில் இன்ஜீல் புதிய ஏற்பாட்டை ஓதுகிறான். இன் கிஸ்ஸத்தன் தஃப்சுது வ இன் திக்ரன் லா, அது கிஸ்ஸா வரலாறாக இருக்குமேயானால் தொழுகை பாத்தில வீணா போய்விடும். அது சும்மா திக்ர் மாதிரி உள்ள விஷயங்களா இருக்குமேயானால் தொழுகை செல்லும். மூசா அங்கே போனார், மோசே இங்கே போனார், ஆதாம் இங்கே வந்தார், அப்படி படிச்சீங்கன்னா தொழுகை செல்லாதான்.
பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே எங்களை காத்தரும் சொன்னா அது செல்லும். வரலாறாய் இருந்தா தான் தொழுகையை பாதிக்குமா? வரலாறு இருந்தாம கர்த்தரே அப்படி இப்படிலாம் வரும்ல. அந்த மாதிரி விஷயங்களா இருந்தால் பைபிள படிச்சுக்கிட்டு தொழுவலான்னு எழுதி வச்சுக்கிறாங்களே, உங்களுக்கு தப்புன்னு தெரியுத. இந்த 7 வருஷம் குப்பை கொட்டின உலமாக்கள் இது மார்க்க சட்டம்னு படிச்சு இன்னும் கொளுத்தாம இது ஒரு பெரிய அத்தாட்சியான புஸ்தகம் படிச்சுட்டு இருக்கிறாங்களே, இது சரியா? இவங்க சொல்ல கேட்டு நீங்க தொழுதா உங்க தொழுக செல்லுமா? நான் கேட்கிறேன். இந்த ஆளுக்கு அனபி மதம் தொப்புளைகளை கட்டி தொழுவுறீங்களே, இவன் இப்படி எல்லாம் தொழுகிற சட்டத்தை சொன்னவன கேட்டு தொழுதா தூக்கி மூஞ்சில எல்லாம் எரிய மாட்டானா? குர்ஆன்ல எப்படி அல்லாஹ் தொழுவ சொல்றான், அல்லாஹ்வுடைய ரசூல் எப்படி தொழுவ சொல்றாங்க, அந்த தொழுகை உங்களுக்கு அல்லாஹ்விடத்துல வெற்றி தருமா? இந்த மாதிரி காத்து விட்டு நீ தொழுகையை முறிந்து சொல்றாங்களே, இவங்க சொல்ல கேட்டுக்கிட்டு பைபிள தொழுவ சொல்றாங்களே, இவங்க சொல்ல கேட்டுக்கிட்டு தொழுதா உங்க தொழுகை செல்லுமா? தொழுகையை பத்தி இப்படி எழுதி வைத்திருக்கிறார்கள். அது மாத்திரம் இல்ல, நம்ம தொழுதுகிட்டு இருக்கிறோம். தொழுதுகிட்டு இருக்கும் போது நம்ம வளர்க்கக்கூடிய நாய் பூனை வீட்டில் வளர்ப்போம்ல, வீட்டு பிராணிகளாக நாயை வளர்ப்போம், பூனையை வளர்க்குவோம், கோழியை வளர்க்குவோம், மாட்டை வளர்க்குவோம், ஆட்டை வளர்க்குவோம். இந்த மாதிரி பிராணிகள் எல்லாம் வளர்க்குவோம். அது என்னன்னு கூப்பிடுவோம்? கோழியை பேன்னு கூப்பிடுவாங்க. மாடு எப்படி கூப்பிடுவீங்க? பான்னு கூப்பிடுவீங்களா? கூப்பிடுவீங்க. மாடு ஆடெல்லாம் கூப்பிடுறோமா இல்லையா? அந்த மாதிரி கூப்பிடுவதற்கு சில மியாமியான்னு கூப்பிடுவீங்க, பூனையை கூப்பிடுறதா இருந்தா. அப்படி மிருகங்களை கூப்பிடுறதுக்கு சில சொற்கள் இருக்கிறது. நம்ம தக்பீர் கட்டிவிட்டோம், நம்ம வீட்டு நாய் வருது, என்ன செய்யுது அப்படின்னு கூப்பிடுங்க. தொழுகையில் இருந்துகிட்ட கூப்பிடலாமா? நல்லா கூப்பிடு. மதுஹப்ல தொழுதுகிட்டு இருக்கும் போது கோழி போகுது, நம்ம வீட்டு கோழி போகுது, வேற வீட்டுக்கு போற மாதிரி இருக்கு, அல்ஹம்துலில்லாஹ் இப்படி செய்யலாம், செய்யலாம். சிரிச்சிருக்கு சொல்லல, செய்யலாம், செய்யலாங்கிறது பரவாயில்லைங்க. அதுக்கு தத்துவம் என்ன தத்துவம் கேட்டா, அதெல்லாம் அர்த்தம் இல்லாத சொல்லுதானே. பாடா போடான்றதும் தப்பு, கழுதை குதிரைன்றதும் தப்பு. அர்த்தம் என்ன இருக்கு? அர்த்தம் இல்லாம இருக்கிறதுனால நம்ம ஆடு மாடெல்லாம் கூப்பிட்டுக்கலாம். நம்ம வீட்டு பூனையை தொழுதுகிட்டு இருக்கும் என்ன செய்யலாம்? பூனையை கூப்பிடலாம், நாயை கூப்பிடலாம், கழுதை கூப்பிடலாம், பண்ணையை கூப்பிடலாம், எதனா கூப்பிடலாம். எப்படி எழுதிக்கிறாங்கன்னு கேட்டா, விஸ்தாத்தவ கல்வன், நாயை செல்லமாக கூப்பிட்டானையானால், அவ் ஹிர்ரத்தன் பூனையை கூப்பிட்டானையானால், அவ் சாக்க ஹிமாரன் கழுதையை விரட்டினானேயானால், லா தப்சுது தொழுகை வீணா போவாது. தொழுதுகிட்டு இருக்கும் போதே இப்படி ஒருத்தன் செய்தால் தொழுகை பாழாகாது. ஏன் என்று சொன்னால், அன்னஹு சௌத்துன், இது சும்மா வெறும் சத்தம், லா ஹிஜாலஹு, அதுக்கு எழுத்து கூட்ட முடியாது. அம்துஹு வ சஹூஹு, வேணும்னு கூட இப்படி செய்யலாம், மறந்துட்டு கூட செய்யலாம். வேணும்னு ஒரு கழுதை போகுதுல, வேணும்னு இந்த கழுதை கூப்பிடணும்னு செய்யறது, தொழுகை செல்லும். இவங்க சொல்ல கேட்டு நீங்க தொழுது உங்க தொழுகை செல்லுமா? எப்படி இருக்கிறாங்க? ஏற்கனவே நான் சொன்ன வேணும்னு காத்து விடுறது, அது 1வது வால்யூம்ல 448ஆம் பக்கத்தில் இருக்கு. துருல் முக்தார்ல பைபிள் ஓதி தொழுகிறாங்கிறாங்களே, அது 1வது வால்யூம்ல 485வது பக்கத்தில் இருக்கிறது. இந்த நாய் கழுதை எல்லாம் கூப்பிடலாங்கிறாங்களே, இது 1வது வால்யூம்ல 614ஆம் பக்கத்தில் இருக்கிறது. என்ன விளங்கு உங்களுக்கு தெரியுதா? இந்த மதுஹப்ங்கிற பேர்ல நம்மள என்ன பண்றான்? ஏமாத்துறான், பொய் சொல்லி வச்சிருக்கான். அதே மாதிரி எடுத்துக்கிறங்க, ஒரு அஜர்த்தி பள்ளிவாசல்ல அஜர்த்து வர்றாரு, இமாம். யாருங்க இமாமா இருக்கணும்? இமாமுக்கு என்ன தகுதி? நல்லா ஓத தெரிஞ்சிருக்கணும், சட்டங்கள் தெரிஞ்சிருக்கணும், கிராத் அழகா இருக்கணும், இதெல்லாம் ஓகே. இவங்க என்ன பண்றாங்க தெரியுமா? இமாமத்திற்கு தகுதிகள் தலைப்பு, இமாமத்திற்கு தேசிமாமுக்குரிய தகுதிகள் அப்படின்னு போட்டு, என்ன தகுதின்னு கேட்டா, சும்மா அஸ்மஹும் ஐ அஸ்மஹும் வஜ்ஹன், அப்படி முகம் அப்படி தலதலன்னு தக்காளி பழம் மாதிரி இருக்கணுமா இமாமுக்கு. ஆணழகன் போட்டிக்கு வர்ற மாதிரி என்ன செய்யணுமா? இமாம் எப்படி இருக்கணும் கேட்டா, முகம் சூப்பரா இருக்கணும், முக கவர்ச்சி உள்ளவனாக இருக்க வேண்டும். அதுக்கப்புறம் யாருன்னு கேட்டா, சும் அக்ஸருஹும் ஹஸபன், நல்ல பாரம்பரியம் உள்ளவனாக இருக்க வேண்டும். அதுக்கப்புறம் அப்படி நிறைய வருது, பாயிண்ட்டுக்கு வர்றேன். சும்மல் அஹ்சனு ஜௌஜத்தன், இமாமா வர்றால் பொண்டாட்டி அழகானவளா இருக்க வேண்டும். ஒரு ஆளை இமாமா நீங்க தேர்வு செய்யறதா இருந்தா செய்யணும், அவரை மட்டும் வர சொல்லக்கூடாது. எல்லா ஊர்ல உள்ள மக்கள் எல்லாம் கூடி உட்கார்ந்து கொண்டு உன் பொண்டாட்டி கூட்டிட்டு வா, நீ உன்னை இமாமத்து வேலைக்கு சேர்க்கிறதா இருந்தா உன் பொண்டாட்டி அழகா இருக்கணும், உன் பொண்டாட்டி அழகா இருக்கு நாங்கெல்லாம் பார்க்கணும், அப்படிதான் கேட்கணுமா? இது மதுஹப் சரிங்கிறீல்ல, மதுஹப் சரின்னு சொல்ற இந்த ஆலிம்கிட்ட கேட்கிறேன், இதை ஃபத்வா கொடுப்பேன், உன் கிதாபுல இருக்குதுல, இதை அமல்படுத்தி பார்ப்போம், எத்தனை அஜரத்துக்கு வேலை கிடைக்கும்.
அஜத்குமார் கொண்டாடலாம் அவனை நிப்பாட்டினா எத்தனை சீட்டுக்கு நீங்க சும்மல் அஹ்சனு ஜௌஜத்தன், அதுக்கப்புறம் பொண்டாட்டி அழகா இருக்கான்னு பார்க்கணுமா, பொண்டாட்டி அழகா இருந்துட்டா அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், சும்மல் அக்ஸரு மாலன், நல்ல காசு உள்ளவனா இருக்கணும். ஒரு அஜருக்கு தேர்வாரா இப்ப அஜர்த்தா வர்றவருக்கு என்ன இருக்கணுமா, சும்மல் அக்ஸரு மாலன், நல்ல பண வசதி உள்ளவரா இருக்கணும். அதுக்கப்புறம் என்ன, சும்மல் அக்ஸரு ஜாகன், அதுக்கப்புறம் நல்ல பதவி உள்ளவரா இருக்கணும். எம்பி எம்எல்ஏ மந்திரி தான் இமாமத் செய்யணும். அஜர்த்துக்கு ஏதாவது பதவி இருக்குதா, ஒரு வார்டில் கூட ஜெயிக்காது அவருக்கு. அப்ப ஒரு அஜர்த்தா வர்றதா இருந்தா என்ன செய்யணும், பொண்டாட்டி அழகா இருக்கணும், காசு பணம் உள்ளவரா இருக்கணும், நல்ல பதவி உள்ளவரா இருக்கணும். அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டா சும்மல் அக்பர் ரசன், மண்டை பெருசா இருக்கணும், மண்டை தலை. அஜர்த்துக்கு என்ன இருக்கணுமா, சூப்பு போடுறதுக்கா, மண்டை எதுக்கு பெருசா இருக்கணும்னு கேட்கிறேன். ஆட்டு தலையை வாங்க பொருள் பெரிய தலையை வாங்கி சூப் போடுவோம். மனுஷனுக்கு இதுக்கு தலை பெருசா இருக்கணும். மனுஷன் இமாமத்தா வர்றதுக்கு என்ன இருக்கணுமா, சும்மல் அக்பர் ரசன், நல்ல மண்டை பெருசா இருக்கணும். ஒரு அஸ்கர் உருவன், உறுப்பு சின்னதா இருக்கணும். எழுதிக்கிறாங்க. சிரிக்கிறதுக்கு சொல்லல, மண்டை பெருசா இருக்கணுமா, என்ன உறுப்பு சொன்னாலும் தெரியல, உறுப்பு சின்னதா இருக்குன்னு எழுதிக்கிறான். உறுப்பு சின்னதா இருக்கணும். சரி, இது துருள் முக்தார்ல 1வது வால்யூம்ல 558வது பக்கத்தில் இருக்கிறது. எதுக்கு இது சொல்றேன், இந்த துருள் முக்தார் என்று நான் சொல்லக்கூடிய இந்த கிதாபு ஹனபி மதுஹபுக்கு குர்ஆனுக்கு மேல, ஹதீஸுக்கு மேல. இதுல ஒண்ணு எழுதினால் அப்படியே இதை எடுத்து பத்தவா கொடுப்பார்கள். இதைத்தான் 3 வருஷம் 4 வருஷத்துக்கு படிச்சு கொடுக்கிறார்கள் அந்த மாணவர்களுக்கு. அபு ஹனீஃபாவுடைய மதுஹப் இதுதான் அப்படின்னு சொல்லி அதுல இருக்குது. இமாமத்துக்கு இப்படிப்பட்ட தகுதி இருக்க வேண்டும் எழுதி வச்சுக்கிறாங்க. இது ஏத்துக்கிறீங்களா நீங்க? இப்படி எழுதின ஒருத்தன் மண்டையில மூளை உள்ளவனா இருப்பானா? நான் கேட்கிறேன். இமாமு யார் நிக்கணும்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. யார் சொன்னாங்க? இமாமை பத்தி ரசூலுல்லாஹ் பேசினாங்க. எப்படி பேசினாங்க? அலமுக்கும் குர்ஆனன், குர்ஆனை யார் நல்லா தெரிந்திருக்கிறாரோ அவர் இமாமத்து செய்யட்டும். அப்புறம் சும்மல் அக்பர் சின்னன், வயசுல மூத்தவர் செய்யட்டும் ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்களே தவிர மண்டை பெருசாக்குன்னு சொன்னாங்களா? அவன் பொண்டாட்டி அழகா இருக்குன்னு சொன்னாங்களா? இது இந்த அளவுக்குள்ள எங்க இருந்து எடுத்தீங்க? அவன் பணம் உள்ளவனாக, பதவி உள்ளவனாக, பெரிய அந்தஸ்து உள்ளவனாக. அப்ப ரசூலுல்லாஹ் இமாமத் செய்ய முடியாத? ரசூலுல்லாஹ் ஒரு வேட்டிக்கு மறு வேட்டி இல்லையே, ஒரு சட்டைக்கு மறு சட்டை இல்லையே, நிறைய காசு உள்ள ஆள் தான் இமாமத்து செய்யணும்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருக்க முடியாத? இவன் என்ன பண்றான், பணக்காரனா இமாமத்து செய்யணுமா? அதுக்கப்புறம் உங்க எல்லாரும் தெரிஞ்ச விஷயத்தை பாருங்க. ஒரு மனுஷன் பள்ளியாசல கட்டுறான். இப்ப நானே சொந்த காசுல கட்டுறேன். கட்டுற வரைக்கும் என்னுடைய சொல்லிட்டு இருக்கான். கட்டி முடிச்சாச்சு. அப்புறம் யாருக்குள்ளது அந்த பள்ளி? அல்லாஹ்வுடையது. அதுக்கப்புறம் கட்டினவனுக்கு தனி சிறப்புலாம் கிடையாது, தனி மரியாதை கிடையாது, தனி கூடுதல் உரிமை கிடையாது. எல்லா மக்களுக்கும், அந்த மகல்லாவை சேர்ந்த மக்களுக்கெல்லாம், அந்த கொள்கையை சேர்ந்த மக்களுக்கெல்லாம் என்ன உரிமை இருக்கோ அதான் கட்டினவருக்கு இருக்கிறது. இதான் மார்க்கத்தினுடைய சட்டம். இது எல்லாரும் ஒத்துக்கிட்ட ஒரு விஷயம். அதுல உங்களுக்கு கூட மாற்று கருத்து இருக்காது. நீங்க என்ன பண்ணிக்காது தெரியுமா? அப்படிலாம் கிடையாது. ஒருத்தன் பள்ளிவாசல கட்டினான்னு சொன்னா அவன் தான் டிசைடிங் அத்தாரிட்டி, அவனுக்கு தான் பள்ளி சொந்தம்ங்கிறாங்க. அவ பள்ளிவாசல ஒருத்தன் கட்டிட்டான்னு சொன்னா அவன் தான் விலாயத்துல் அதானி ஒல் இகாமத்தி லிபானில் மஸ்ஜித் முத்தலகன், பாங்கு சொல்றது, இகாமத் சொல்றது, இந்த பொறுப்புகள் எல்லாமே பள்ளிவாசல கட்டினவனுக்கு தான். கதல் இமாமத்து வரைக்கும் பள்ளிவாசல கட்டினாலுக்கு தான் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி துருள் முக்தார்ல 1வது வால்யூம்ல 400வது பக்கத்தில் இருக்கிறது நீங்க பாக்குறீங்க. அதே மாதிரி இப்போ ஒண்ணு சொல்றேன் பாருங்க, உங்களுக்கு கடும் கோபம் வரும். என்ன கோபம்? ஹனபி மதுஹப்ல எழுதி வச்சுக்கிறாங்க துருள் முக்தார்ல, ஒருத்தனுக்கு மூக்குல ரத்தம் வடிக்குது. அது ஒரு நோய். பொன்னி மூக்குமாங்க, சில்லி மூக்கு, சின்னி மூக்கு எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? மூக்குல ரத்தம் வடிக்குது, அது ஒரு நோய்ங்க. அதுக்கு